ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட் எடுத்தோம், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, காலையில் குளோபல் மார்க்கெட்டு நம்மளோட நிஃப்டி 80 to 90 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. காலைல ஜாப்பனீஸ் நிக்கி அரௌண்ட் 1.5% ஹையில் இருந்துச்சு. சவுத் கொரியா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காஸ்பி 0.69% ஹையில் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டு 80 to 90 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகிட்டு கடைசி கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ரெக்கவர் வந்துச்சு. அந்த சிபிஆரை அன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு வாட்டி கூட டச் ஆகல. அந்த விர்ஜின் சிபிஆர் இன்னைக்கு நம்மளோட சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்துருந்துச்சுன்னா சப்போர்ட் ஆகும், கீழே இருந்து மேலே போகிறப்ப அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அந்த விர்ஜின் சிபிஆரோட இதுலயே மார்க்கெட்டு ஃபுல் டேவும் ட்ராவல் ஆச்சு. அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே ஃபுல் டேவுமே ட்ராவல் ஆச்சு. மார்க்கெட்டு எங்கேயுமே மூவ் ஆகலை. இன்னைக்கு மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆச்சோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ட்ரேட் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரேடுமே இன்னைக்கு எடுக்கல. மார்க்கெட்டு ஃபுல் டே சைட்வேல இருந்துச்சு. ப்ரீமியம் நல்லாவே டிகே ஆச்சு. அதனால நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும், நாளைக்கு சப்போஸ் ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ ஆர் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 24,200 ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,300 வரைக்கும் மார்க்கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 24,200 பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு 300 வரைக்குமே 280. இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. 24,200 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு 24,280 வரைக்குமே மார்க்கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டு ஃபர்தராக ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விர்ஜின் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட்டு ஃபால் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்னையோட சிபிஆர் ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இன்னையோட சிபிஆர் பார்த்தீங்கன்னா 24,000 எக்ஸாக்டாக 24,000 23,980 வரைக்குமே, அதாவது இந்த 3 டாட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது மூணுமே ஒரு சப்போர்ட் ஜோனாவாக ரியாக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 23 ஒரு நிமிஷம் 24,050 இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,900 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 24,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாகவும் 24,200 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இருக்கும். ஏன்னா 24,000 புட்டில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 24,200 காலில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆல்மோஸ்ட் காலில் 1.44 crores இருக்குது. புட் சைடு பார்த்தீங்கன்னா 1.38 crores இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. புட் சைடு 6 கோடி, கால் சைடு 6 கோடி இருக்குது. 24,100 ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். மார்க்கெட்டு 24,100க்கு மேலே சஸ்டைன் ஆகும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டு ஃபர்தர் மூவ்மெண்ட் கூட, இல்லை 24,100 கீழே வரப்போ தான் மார்க்கெட்டில் ஒரு ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். மார்க்கெட்டோட டேட்டாவை பொறுத்து, நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்து மார்க்கெட்டு சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்றனால மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகும். இப்போதைக்கு 24,100 தான் ஒரு ட்ரெண்ட் டிசைடர். கால் அண்ட் புட்டி ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யார் ஷார்ட் கவரிங்கில் வராங்களோ அதுக்கு தகுந்த அப்படியே மார்க்கெட்டு சேஞ்சஸ் ஆகும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து டெலகிராம் ஒர்க் ஆகும். அதில் நம்ம லைவ் மார்க்கெட் டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே நம்ம லைவில் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, மார்க்கெட்டு எந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு லைவ் மார்க்கெட் அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். விருப்பம் உள்ளவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் 12.84 13 இருக்குது. இந்தியா விக்ஸ் லோவாக இருக்கனால மார்க்கெட்டை அப் ட்ரெண்டாக தான் குறிச்சிட்டு இருக்கு.
ஐவியும் கால் சைடு தான் 2 13 இருக்குது, புட் சைடு 10 தான் இருக்குது. ஐவியும் 2 மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரீமியம் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ஸ் ரெண்ட்டு லோவாக இருக்கும்போது மார்க்கெட் ரெண்டாக இருந்தாலும் ப்ரீமியம் ரெண்ட்டு அவ்வளோ ஸ்பீடாக ரெண்ட்டு ரைஸ் ஆகாது. ரீசன் ஐவி ரெண்ட்டு 13 தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஐவி 17 18 20 22 வரைக்குமே இருந்துச்சு. அந்த டைமில் மார்க்கெட்டு சின்னதாக மூவ் ஆனாலும் உங்களோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரூ. 15 ரூ. 20 ஒரு சில நாளில் நிஃப்டியோட ப்ரீமியம் 50 100 வரைக்குமே ஏறிட்டு இருந்துச்சு. இனிமேட்டு ரெண்ட்டு அது மாதிரி இருக்காது. எப்பயும் நார்மல் மூவ்மெண்ட் என்ன இருக்குமோ அந்த மூவ்மெண்ட்டு தான் இருக்கும். ஒரு ரூ. 15 ரூ. 20 அந்த மூவ்மெண்ட் தான் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டில் லைவ் டேட்டாவை பொறுத்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இப்போதைக்கு நம்மளோட ஹீரோ டு ஜீரோ பிளான் என்னன்னா, சப்போஸ் மார்க்கெட்டு ஏறும் பட்சத்தில் 24,200 ஒரு ஆஃப்டர் ஒரு 245 அந்த ரேஞ்சுக்கு வரப்ப நான் ஒரு புட் ஆப்ஷனும், அதே மாதிரி மார்க்கெட்டு 24,000 ரீச் ஆகுறப்ப ஒரு 245க்கு மேலே ஒரு கால் ஆப்ஷனும் ட்ரை பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் நாளைக்கு டேட்டாவை பொறுத்து ஓப்பன் ஆகும்போதே 24,200க்கு மேலேயோ 24,000 கீழே வெளியோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சேஞ்சஸ் ஆகிக்கும். அதை பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் பிளானும் மாறும். அதுக்கு தகுந்தாப்படியே தான் நம்ம ஹீரோ டு ஜீரோவும் பிளான் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதை மார்க்கெட்டோட டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி லைவ் மார்க்கெட்டில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே லைவ் மார்க்கெட் தான். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. நம்ம 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். சிபிஆரும் இஎம்ஏ மட்டும் பேஸ் பண்ணி தான் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். மீதி 8 ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கும். அதனால எல்லாமே லைவ் மார்க்கெட் கிளாஸஸாக தான் இருக்கும். மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடு எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.